ஓம் ஸ்ரீமத் கோதாய நமஹ. அடுத்ததாவது 21வது பாசுரம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுணமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் கர்க்கடே புரர்பகுண்யாம் துளசீகானனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம் பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். கருடாய நமஸ்துभ्यं நமஸ்தே பக்ஷிணாம் பதே நபோகமாதிராஜாய சுபர்ணாய நமோ நமः. ராமானுஜபதாம்போஜ சம்ஸ்கிருதம் குணபாரிதம் தயாபாலமுனிம் வந்தே வேதாந்தபரிநிஷ்டிதம் ஸ்ரீகௌசிகான்வயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீவேங்கடாரியபதபங்கஜபங்கராஜம் ஸ்ரீகிருஷ்ணவரியதனூஜம் ததவாப்தபோதம் ஸ்ரீராகவாரிய குருமன்பகமாஸ்ரயாமி. கீழ்ப்பாட்டில் எழுப்பப்பட்ட நப்பின்னை பிராட்டி, என்னை பற்றின பின்பு உங்களுக்கு எவ்வித குறையும் உண்டாகாது, வாருங்கள் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து எம்பெருமானை பக்தி பண்ணுவோம் என்று தெரிவிக்கின்றார். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சுரியம் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிரடாய் மாற்றார் உனக்கு வலிதொலைந்தன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோகம் புகழ்ந்தேலோரம்பாவாய். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. வேதமானது பரம புருஷனான அமிர்தமான நல்வாழ்வை நமக்கு அளிக்க விசேஷமான பல விஷயங்கள் நமக்கு தெரிவிக்கின்றது. வாழ்வை நாம் பெற்று மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் நமக்கு எப்பொழுதும் வாரி வாரி வழங்கும் ஸ்ரீ பாஞ்சராத்திரம், ராமாயணம் மற்றும் இதிகாச ஆகம புராணங்கள் அனைத்தும் வேதத்தின் கரு. அந்த அமிர்தத்தை வாரி வாரி வழங்குகின்ற எம்பெருமானே, அதை பருக வந்த பக்தர்களின் உள்ளம் புகுந்து அவரவர்கள் வாய்க்கொண்டு வெள்ளம்போல் எதிர்பொங்கி எம்பெருமானை பக்தி செய்கின்றார்கள். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். நீ உடனே எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உடனே எம்பெருமானே வேதம் சொல்வது பதிம் விஸ்வஸ்ய அப்படிங்கிறது எல்லாம் எம்பெருமான் தான். உலகமே அவனால் தான் நிறுத்த ஜெகத பிரதிஷ்டா அப்படின்னு தன்மையுடன் கூடிய எம்பெருமானே, நீதான், உன்தான் நமக்கு பரம்பொருள். குழந்தைகளே, எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். ஊற்ற உடையாய் பெரியாய், எல்லாம் அவன் நடக்கத்தில் உள்ளவன். உலகமே அவன்கிட்ட அப்படி அடங்கி போயிருக்கு. வேதம் சொல்லும்போது வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அப்படிங்க, எல்லாம் எம்பெருமான் அவன்தான். அப்படி உலகே தோற்றமாய் நின்ன சுடரே துயிரடாய். உலகினில் எங்கும் மறைந்து உறைந்து கிடக்கும் எம்பெருமானே. வேதம் சொல்வது எப்படி சொல்றது? அஜாயமானோ பகுதாபிஜாயதே அப்படிங்கிறது. மாற்றார் உனக்கு வலிதொலைந்தன் வாசற்கண்
சர்வேஸ்வரான எம்பெருமானே, உன்னை எதிர்ப்பவர்கள் உன்னுடைய சௌலபியத்தினால், உன்னுடைய திருவடியில் வந்து சரணடைவதோல் நாங்களும் யாரு? ஆற்றாத வந்து நடிபணியுமா போலே நாங்களும் அகங்காரம் மமதை எல்லாம் ஒழித்து உன்னை பாடி நோன்பு இருந்து அனைவரும் பக்தியுடன் வந்துள்ளோம். போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரம்பாவாய். என்ன பண்ணா? நீ பாடி வந்திருக்கோம், நீ உடனே வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும்? பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணி எங்களை ரட்சிக்க வேண்டும். உடனே வந்து எங்களுக்கு அனுகிரகம் செய் என்று பிரார்த்திக்கிறார். அதேபோல் நாமும் எம்பெருமானை பக்தி பண்ணி அகங்காரம் மமதை எல்லாத்தையும் ஒழித்து எம்பெருமானை பாடி பக்தியினால் பாடி அவனுடைய பக்தினால் பாடி அவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெறுவோம். எல்லோரும் பாருங்கள் என்று அழைக்கிறார். அதேபோல் நாம் எல்லோரும் எம்பெருமானிடம் பக்தி பண்ணி அவனுடைய பரிபூர்ணம் அனுகிரகம் பெற்று சகல சௌபாகியம் பெற்று வாழ வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயிகா பக்ஷராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருவிழை வெஞ்சுமோர் கடபாடி ராஜகோபாலதாசன். ஸ்ரீமத்தே உட்டுஜெத்தார் யமனோ நந்தனஹேதவேன் நந்தநந்த சுந்தரியை கோதாய நித்யமங்கலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.